முறுக்கு சாப்பிடலாமா இல்லை கடலை சாப்பிடலாமா? நம்ம வேற டயட்ல இருக்கோமே, சரி கடலையே சாப்பிடலாம். டயபெட்டிக் பேஷண்ட் என்னெல்லாம் சாப்பிடலாம்னு நான் சொல்றேன். டயபெட்டிக் பேஷண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த வறுத்த ஐட்டம்ஸ், எண்ணெயில பொரிச்சதெல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது. முக்கியமா இந்த சிப்ஸ், முறுக்கு, மற்ற பேக்ட் ஐட்டம்ஸ், குக்கீஸ், இந்த பிஸ்கெட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்துட்டு சுகர் ஃப்ரீ பிஸ்கெட்ஸ், டைஜஸ்டிவ் பிஸ்கெட் சாப்பிட்டா வந்து சுகர் வராமல் இருக்குமா? கிடையாது. ஏன்னா இந்த டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ்லையும் அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுலேயுமே உங்களுக்கு என்ன இருக்கு? எதர் மைதா இல்லைன்னா ஆட்டாவும் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் லெவலை அதிகம் தான் படுத்தும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சுகர் லெவல் அதிகமாக தான் ஆகும். நீங்கள் சாப்பிடக்கூடிய ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்ப்ரவுட்ஸ் சொல்லக்கூடிய முளைக்கட்ட பயிறு, அதை அவிச்சு சாப்பிடலாம். கொண்டக்கடலை சாப்பிடலாம், வேர்க்கடலை பாயில் பண்ணி சாப்பிடலாம். ஃப்ரூட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அண்ட் கோவா. ஆப்பிள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைசெமிக் இண்டெக்ஸ் கம்மி, அதே மாதிரி கோவாவும். டு எக்ஸ்டென்ட் பப்பாயா சாப்பிடலாம். ஆனால் பப்பாயா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளைசெமிக் இண்டெக்ஸ் வந்து மாடரேட்டா இருக்கு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கு. சிறுதானியத்தில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ், கிராக்கர்ஸோ சிப்ஸோ இல்லைன்னா முறுக்கோ எதுவுமே ஏர் ஃப்ரைடோ இல்லைன்னா ரோஸ்டடோ அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அது ஹெல்தியாகவும் இருக்கு. அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த கிரேவிங்ஸும் இருக்காது. ஏன்னா மில்லட்ஸ்ல வந்து இது ஒரு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், டைஜஷனுக்கு எடுக்கக்கூடிய டைம் வந்து ரொம்பவே வந்து அதிகமா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சுகர் லெவலை வந்து அது மெயின்டைன் தான் பண்ணும், அதிகப்படுத்தாது. சிறுதானியத்துல செய்யக்கூடிய எந்த விதமான பொரிக்காம இருக்கிறது இல்ல வறுக்காம இருக்கக்கூடிய எந்த விதமான ஸ்நாக்ஸா இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். பாயில்டு வெஜிடபிள்ஸ் ஸ்நாக்ஸுக்கு பதில் இந்த பாயில்டு வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சாப்பிடுங்க, இல்ல சூப்பா எடுத்துக்கோங்க. இல்லையா பாயில்டு எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க. பாப்கார்ன் வந்து ஒரு நல்ல ஸ்நாக். அதுல கிளைசெமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியாவே இருக்கு, ஃபைபர் கண்டென்ட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு. எதா இருந்தாலும் பாப்கார்னுமே ஓரளவுக்கு எடுத்துட்டீங்கன்னா பெட்டர். மசாலா போட்டு எல்லாம் சாப்பிடுறீங்க, சீஸ் பவுடர் போட்டு சாப்பிடுறீங்கன்னா அதான் ஹெல்தி. நிறைய ஸ்நாக்ஸ் இருந்தாலும், என்னென்னவோ ஸ்நாக்ஸ் இருந்தாலும், வெரைட்டிஸ் அதிகமாவே இருந்தாலும், நமக்கு என்ன ஹெல்த்தியா தோணுதோ அதை நம்ம தான் சூஸ் பண்ணி நம்ம தான் சாப்பிடணும்.